Hello friends, Assalamu alaikum. நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் மொஜு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது பொதுவாக சிங்களாக்களோட டிஷ் தான். இது கூடுதலாக சிங்களாக்கள் தான் செய்வாங்க. பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாகவே ட்ரை பண்ணினேன். நல்ல டேஸ்ட்டாகவே வந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒன் கேஜி கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாட்டரில் கொஞ்சமாக மஞ்சளும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் அப்படியே இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி இந்த மாதிரி வாட்டரில் போட்டதும் இது இந்த மாதிரி கொஞ்சம் புளிஞ்சு விட்டு இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். கத்திரிக்காய் ஃப்ரை ஆகக்குள்ளே வெங்காயத்தையுமே கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்ல ப்ரௌன் கலர் வந்தது. இதை அப்படியே வேறே எடுக்கிறேன். எல்லா கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அதே ஆயிலில் இந்த ஆயிலோட ஹீட்டோடையே நீங்கள் வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணக்குள்ள சம்டைம் ஆயில் பொங்கி வெளியே கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆயிலோட ஹீட் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லா கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா இதில் வேறையாக போட்டு வைக்கிறேன். வெங்காயம் ஃப்ரை பண்ணக்குள்ளேக்கு 2 மினிட்ஸ்க்கு இருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த வெங்காயம் எல்லா சைடும் ஒரே கலராக வரும். வெங்காயம் ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு தான் சொல்லணும். இதில் கலர் சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகக்குள்ளே நாங்கள் ஒயிலிருந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வரக்குள்ள இது ஒயிலிருந்து இறக்கக்குள்ளே ஒயில் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிற வெங்காயம் எல்லாம் குயிக்காக பிளாக் கலர் ஆகிடும். இதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே ஆயிலே பச்சை கொச்சிக்காயும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பச்சை கொச்சிக்காய் ஃப்ரை பண்ணக்குள்ளே இதை வாஷ் பண்ணினதும் ஒரு டிஷ்யூ இல்லாட்டி க்ளோத்தால் தொடச்சிட்டு போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. சம்டைம் இது வெடித்து வெளியே தெரிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பச்சை கொச்சிக்காய் ஃப்ரை பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு தான் சொல்லுவேன். நான் ஃப்ரை பண்ணி இருக்கக்குள்ளே கொஞ்சம் வெளியேக்கு தெரிச்சிட்டுது. கருவேப்பிலை இருந்துச்சுனால் இதே ஒரு கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன கருவேப்பிலை இல்லை, எப்போவும் நீங்கள் கருவேப்பிலை லேஸ்லேனே கிடைக்காது. வெங்காயத்துலேயும் ஆயில் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இது இந்த மாதிரி எடுத்து வைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இதுக்கு சோஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 3 பால் வெள்ளைப்பூடும் ஒரு சின்ன 2 துண்டு இஞ்சி மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா இடித்து விட்டுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்றால் நீங்கள் லைக் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சு வர கொள்ளைக்கு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்கள். இது கூட நான் இடித்து வச்சுருந்தேன் இந்த இஞ்சியும் வெள்ளைப்பூட்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுறேன். இந்த இஞ்சிக்கு பச்சை வாசம் பேத்து கொஞ்சம் லைட்டாக இது ப்ரௌன் கலர் வரக்குள்ள வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரக்குள்ள தக்காளி, இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பட்ட ஒரு சின்ன துண்டும் ஏலக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காவும் ஆட் பண்ணுங்கள். இது இன்னும் நல்லா மனமாக இருக்கும். நான் கருவேப்பட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரதுக்கு லிட்டால் கவர் பண்ணி விடுறேன்.
தக்காளி நல்லா வதங்கினதும் 1.5 கப் அளவு தேங்காய் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் தண்ணி பதிலாக வாட்டருமே ஆட் பண்ணலும் அதே அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணினீங்கன்னால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வினாகிரீம் இதில் ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் வந்தது. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு மஞ்சள், மிளகு, கட்டர் கொச்சிக்காய், மாஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறேன். இது லைட்டாக கொதிச்சுட்டு வர கொலைக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ண கொலைக்கு இது கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வரும். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணுறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இதில் உங்களுக்கு பாகவலிக்க விளங்கும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கொச்சிக்காய், மிளகு, கட்டை கொச்சிக்காய், அது கூட வந்து சில்லி பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இனிப்புக்கு பதில் வந்து தேங்காய் தண்ணியும் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் அந்த உரப்பும் இனிப்பும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரக்குள்ள இதோட டேஸ்ட் வேறு லெவல் ஆகிக்கும். இது வந்து நல்லா திக்கான கிரேவியாக வர தேவையில்லாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு இதோட மசாலா வாசம் போனதுக்கப்புறமா இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா தான் இதில் வெங்காயம் எல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ எங்கிட்ட சோஸ் நல்லா ஆறி வந்துட்டுது. இப்போ நான் லாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இந்த கத்திரிக்காயையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கத்திரிக்காய் மோஜு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்தது. இது கீ ரைஸோடையெல்லாம் சாப்பிடக்குள்ளைக்கு இதோட டேஸ்ட் வேறு லெவலாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.